ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் கிருபையாக இந்த நாளை நாங்கள் காண்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த ஜீவனும் சுகபலன ஆரோக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தின் பாதையில் இறுதியான ஒரு பிரயாணத்தை நீர் எருசலேமுக்கு செல்லுகிற காரியத்தை குறித்ததான ஒரு தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். தேவ ஜனங்கள் மத்தியில் ஓசன்னா என்ற சத்தம் ஒலிக்கவும், தேவநாமத்தை மகிமைப்படுத்தவும், துதிக்கவும், ஸ்தோத்திரிக்கவும் இந்த நாள் எங்களுக்கு தந்ததுக்காக துதிக்கிறோம். முழு உலகத்திலேயும் பல இடங்களிலேயும் ஆராதனையினுடைய காரியங்களெல்லாம் கர்த்தர் முற்றிலும் பொறுப்பெடுப்பீராக. இந்த நாளிலும் நீர் உம்முடைய மகிமையான தரிசனங்களை வெளிப்படுத்தி எங்களுக்கு கொடுத்து உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். கேட்கிற யாவருக்குள்ளேயும் தேவ மகிமை உண்டாகட்டும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் துதிப்போம். அல்லேலூயா பாடி அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்பனை போற்றி துதிப்போம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்பனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. துதிப்போம். அல்லேலூயா பாடி தேவன் நன்மை வந்தடைய செய்வார், தன்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நன்மை வந்தடைய செய்தார், தன்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யவும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்ந்தனை போற்றி போற்றி. துதிப்போம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்ந்தனை போற்றி போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம். அல்லேலூயா பாடி இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டு, அஞ்சிலே இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டு. பயங்கரத்துக்கும் மறக்கும் அம்பிக்கும் பயந்தினை ஜெபித்திடுவே. பயங்கரத்துக்கும் மறக்கும் அன்பிக்கும் பயந்தினை ஜெபித்திடுவே. பாடி மகிழ்வோம், மகிழ்பனை போற்றி துதிப்போம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்பனை போற்றி போற்றி.
மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் குமாரத்தி சீயோன் குமாரத்தி சீயோன் குமாரத்தி சீயோன் குமாரத்தி களிகூரு கம்பீரி ராஜா வருகின்றார் களிகூரு கம்பீரி ராஜா வருகின்றார் கழுதை கொட்டி மறியின் மேல் கர்த்தர் பவனி வருகின்றார் கழுதை கொட்டி மறியின் மேல் கர்த்தர் பவனி வருகின்றார் ஓசன்னா ஓசன்னா என்ற கீதம் கேட்குதே ஓசன்னா ஓசன்னா என்ற கீதம் கேட்குதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1 முதல் 5 ஒருத்தர் வாசிக்கலாம், 6 முதல் 10 இன்னொருத்தர் வாசிக்கலாம். 2 பகுதியாக நான் வாசிக்க கேட்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின்மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின்மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாருமாக சேர்ந்து மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரத்தினுடைய பகுதியில் நாம் வாசித்தோம். அதனுடைய இன்னொரு பகுதி தான் மார்க்கு சுவிசேஷத்திலே நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். மத்தேயு சுவிசேஷத்திலும் மார்க்கு சுவிசேஷத்திலும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிலே பவனியாக சென்ற அந்த நிகழ்ச்சி இருக்கிறதாய் நாம் பார்க்க முடியும். இங்கே நாம் பார்க்கக்கூடிய இந்த வேத வசனங்கள் எல்லாம் முன்னே நாம் கேட்டிருக்கிறோம். எத்தனையோ முறை இந்த குருத்தோட ஞாயிறு பிரசங்கத்தை நாம் கேட்டிருக்கிறோம். சின்ன போதகர் அப்படியே எல்லாத்தையும் மனப்பாடம் செய்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒப்பிடிச்சிட்டாரு. எல்லாமே உங்களுக்கு இப்போ தெரிந்த காரியம்தான், புதிதாக நாம் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு செல்லும் போதெல்லாம் ஒரு நோக்கத்தோடு சென்றார் என்பதை நாம் அறியலாம். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த பிரயாணமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களாகிய அந்த கானாவூர் கல்யாணத்துக்கு பிற்பாடு அவர் தேவாலயத்துக்கு சென்று அங்கே என்ன செய்தார்? தேவாலயத்தை சுத்திகரித்தார் என்று யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதே போல் அவருடைய ஊழியத்தின் கடைசி நிறைவான ஒரு பகுதியாகிய நாம் வாசிக்க கேட்ட இந்த மத்தேயு 21 மார்க் 11ஆம் அதிகாரத்திலேயோ எருசலேமுக்கு கடைசியாக அவர் பிரயாணம் பண்ணி அவர் தன்னுடைய சிலுவைக்கு செல்வதற்கு முன்னாடி சில காரியங்களை செய்கிறார். நாம் வாசித்த அந்த வசனங்களிலும் கூட நாம் பார்க்கிறோம். அங்கேயும்
அதாவது மறுபடியும் இயேசு தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் தேவ ஜனங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பை கொடுத்து ஆலயத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாமே நாம் அறிந்த ஒரு விஷயம்தான் என்றாலும் இந்த பிரயாணத்தினுடைய நோக்கம், இந்த பிரயாணத்தினுடைய காரியம் என்ன என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எப்பொழுதெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரயாணம் பண்ணுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் பின்னாடி அல்ல, அவர் முன்னே நடந்து போவார். ஆமேன், அல்லேலூயா. அந்த யூதேயா தேசத்தில் உள்ள மந்தை மேய்ப்பர்களை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவங்க முன்னே போவாங்க, அவங்களை பின்பற்றி ஆடுகள் ஒரு கூட்டமாக வந்து கொண்டு இருக்கிறதை நம் படங்களில் பார்த்துருக்குறோம். அதே போல் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பர். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பர். நாம் எல்லாரும் அவருடைய ஆடுகள், கைக்குள்ளான ஆடுகள், மேய்ச்சலக்கூடிய ஆடுகளாக இருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்னே நடந்து போனார். ஆமேன். முதலாவது குறிப்பு, இயேசு கிறிஸ்து பிரயாணத்தில் முன்னே நடந்து போனார். ஆக நீங்கள் வாசித்து பாருங்கள் வேத வசனத்தில். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாக போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். ஆமேன், ஆமேன். எப்பொழுதுமே இயேசு நமக்கு முன்னே நடந்து போவார் என்றால் நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? இல்லையா? கர்த்தர் தாமே நமக்கு முன்னா போகும்போது வழி நடத்துவார், ஆலோசனை சொல்லுவார், கண்களை வைத்து நமக்கு நடத்துவார், கோணலானவிலை செவியாக்குவார், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு முன் செல்வதற்கு எப்போது நாம் இடம் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது ஆண்டிற்கு இடம் கொடுக்குறோம்? முந்தி அவர் நடந்து போனார் என்று சொல்வது நம்ம எல்லாருக்கும் அவர் ஒரு மாதிரியாக இருக்கிறார், பேட்டர்னாக இருக்கிறார். அப்போது அந்த முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். ஆமேன், அல்லேலூயா. முன்னே நடந்து போவது நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அந்த வகையில் நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாதிரியான ஒரு ஜீவியம், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து எருசலேமுக்கு அவர் செல்லும்போது முந்தி நடந்து போனது போல நாம் அவரை பின்பற்றி தொடருவோம் என்றால் அவர் எங்கே போனாலும் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் தேவாலயத்தில் எப்பொழுதெல்லாம் பிரவேசித்தாரோ அப்பொழுதெல்லாம் அற்புதமும் நடந்தது. 2 வேத பகுதியை நாம் பார்த்தோம். 2 வேத பகுதியிலேயுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுத்திகரித்தது மட்டுமல்ல, அந்த ஆலயத்தின் சுத்திகரிப்பை பிற்பாடு அற்புதம் நடக்கிறது. குருடர் சப்பானிகள் சுகமாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. நேற்றுக்கு நாங்கள் ஜெப வேளையில் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்போது நெகேமியாவுடைய சீர்திருத்தத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரை பல சீர்திருத்தங்களை அவர் செய்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொன்னார். 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 75 ஜெப குறிப்புகள், அதாவது விண்ணப்ப குறிப்புகள், ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒரு அறிக்கை, சரியான அறிக்கை. 9ஆம் அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நெகேமியா தன்னுடைய ஜீவியத்தையும் முற்புதாக்குடைய ஜீவியத்தையும் கடந்த கால நிகழ்வு எல்லாம் சொல்லி அவர் அறிக்கையிடுகிறார். அறிக்கையிட்ட பிற்பாடு 10ஆம் அதிகாரத்தில் 5 தீர்மானங்களை எடுக்கிறதை நான் வாசிக்க முடியும். நெகேமியான் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் நீ வாசிப்பீர்கள் என்றால் 29ஆம் வசனம். தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோடு கூட கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்று எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும். சரி, அது ஒரு பகுதி. அடுத்த 30ஆம் வசனம். நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும்
எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொல்லாமல் இரண்டாவது அந்நிய ஜாதிகளோடு கூட கலப்படமாக முடியாது என்று சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. மூன்றாவது அடுத்த 33வது வசனம், எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலில் 1/3 கொடுப்போம். ஊழியத்திற்காக சபைக்காக செய்வோம் என்று தீர்மானம் பண்ணாங்க. 35வது வசனம், நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதற் பலனையும் சகலவித விருட்சங்களின் எல்லா 39வது வசனம், பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே. சரி, இவ்விதமாக நெகேமியாவுடைய அறிக்கைக்கு பிற்பாடு அவர்கள் 5 விதமான தீர்மானங்களை எடுத்தது நிமித்தமாக அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. 52 நாளுக்குள்ளாக இடிந்து போன மதில்கள் வாசல்கள் கட்டப்பட்டதாக நாம் அந்த புஸ்தகத்திலே பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு மாதிரியான முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் முன்னே நடந்து போய் மாதிரியாக இருந்தாரோ, அவருடைய அடிச்சுவிட்டு பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினாரோ, அதுபோல நாம் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் எபிரேயர் நிருபக்காரன் சொல்லும்போது அவரை கவனித்து பாருங்க, அவரை கவனித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பிரதான ஆசாரியன் அப்போஸ்தலனுமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். அதே போல 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12:2, 3வது வசனங்கள், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பிரதான ஆசாரியனும் அப்போஸ்தலனுமாய் இருக்கிற இயேசுவையே கவனித்து பாருங்கள். ஏன் இதெல்லாம் கவனித்து பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியான ஒரு ஆவிக்குரிய ஜீவியை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன் வைக்க வேண்டும். அவர் நமக்கு முன்னே செல்ல வேண்டும். நாம் அவரை பின்பற்றி ஃபாலோ பண்ணி போனால் மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆகவே தான் எருசலேமினுடைய ஒரு பிரயாணத்தில் அவர் எங்கே போனார்? முந்தி போனார். அதை குறித்து எரேமியா புஸ்தகத்தில் இன்னொரு வசனத்தில் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 8வது வசனம், பாபிலோனின் நடுவிலிருந்து ஓடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு கல்தேயருடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன் நடக்கும் கடாக்களை போல் எப்படி இருக்கணுமா? மந்தையின் முன் நடக்கும் கடாக்களைப் போல இருக்க வேண்டும். அல்லேலூயா. மாதிரியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தெசலோனிக்கே பட்டணத்தாரை குறித்தும் பெரோயா பட்டணத்தாரை குறித்தும் அகாயா பட்டணத்தாரை குறித்தும் எல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர்களுடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருந்தது. அவருடைய நடக்கைகள், அவருடைய பிரயாசங்கள், அவருடைய முயற்சிகள், மக்கதோனியாவில் உள்ள காரியங்கள்லாம் பார்க்கும்போது அவர்கள் மற்றவர்களுக்கு எப்படி இருந்தாங்களா? மாதிரியாக இருந்தாங்க. ஆகவே தான் மந்தையின் முன்னடக்கும் கடாக்களைப் போல இருங்கள் என்று மட்டுமல்ல, எங்கிருந்து ஓடணும்? பாபிலோனின் நடுவிலிருந்து ஓடி கல்தேயருடைய தேசத்தை விட்டு புறப்படணும். பாபிலோன் என்று சொல்வது மகா பாபிலோன் விழுந்தது, விழுகையினுடைய ஒரு காரியம், பாவத்தினுடைய காரியம், அக்கிரமம் நிறைந்த ஒரு காரியம். பொல்லாத இந்த உலகத்தை விட்டு நாம் பாபிலோனை விட்டு பாபிலோன் நடுவிலிருந்து ஓடணும். கல்தேயர் என்று சொல்வது சடங்காச்சாரம், இந்த உலகத்தினுடைய பலவிதமான காரியங்கள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தெல்லாம் நாம் விலகி ஓடி மந்தையின் முன் நடக்கும் கடாக்களைப் போல இருக்க வேண்டுமாம். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே முதலாவது குறிப்பில் நம்முடைய ஆண்டவர் எருசலேமுக்கு செல்லும்போது முன்னே நடந்து போனார். ஆமேன். அவரை முன்வைத்து நாம் எதை செய்தாலும் நமக்கு வெற்றி, ஜெயம், விடுதலை எல்லாமே உண்டு. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது 2 பேரை அனுப்புகிறார். 2 சீஷர்களை அவர் அனுப்புகிறார்.
மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை வைத்துக்கொள்ளுங்க. 2 சீஷர்களை அனுப்பி 1-2 வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும். சரி, 2 சீஷர்களை அங்கே அனுப்புகிறார். அவர்களுடைய ஊழியம் என்னென்னா கட்டவிழ்க்கிற ஊழியம். அவர்கள் போய் அந்த கிராமத்தில் கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதையை என்ன செய்யணும்? அவங்க கட்டவிழ்த்து கொண்டு வர வேண்டும். 2 பேராக எப்படி இயேசு சீஷர்களை அனுப்பினாரோ, அப்போஸ்தலர்கள் அல்ல, 70 சீஷர்களை 2 பேராக அனுப்பினாரோ, அதே போல் இங்கே 2 சீஷர்களை அவர் அனுப்புகிறதுனுடைய காரியம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. என்ன ஊழியம்? கட்டவிழ்க்கிற ஊழியம். ஊழியங்களில் பல காரியங்கள் உண்டு. அதாவது காயம் கட்டுதல், கட்டவிழ்த்தல், எண்ணெய் பூசுதல் என்றெல்லாம் பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. உங்களுக்கு அதனுடைய விவரம் தெரியுமா? காயம் கட்டுதல், கட்டவிழ்த்தல், எண்ணெய் பூசுதல், இதெல்லாம் முக்கியம் இல்லை. அதை பார்க்கிற இன்னொரு ஊழியம் என்னென்னா சீல் பிதுக்கப்படணும். ஆமேன். சீல் பிதுக்கப்படணும். ஆமாம், சீல் பிதுக்கப்பட்டு தான் சுத்திகரிப்பு உண்டாகணும். நான் வாசிக்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும். அல்லேலூயா. சீல் பிதுக்கப்படணும் என்பதுதான் ஒரு பெரிய உண்மையான சரியான சுத்திகரிப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தில் தான் பூரணமான விடுதலை. மற்றதெல்லாம் காயங்கட்டுதல், எண்ணெய் பூசுதல், இதெல்லாம் மேலான, அதாவது மேலோட்டமான ஒரு காரியம். ஆனால் சீல் பிதுக்கப்பட வேண்டும் என்பது தான் சரியான சுகத்துக்கு சரியான ஒரு சிகிச்சையாக இருக்கிறது அந்த ஊழியம். அதைத்தான் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 61ஆவது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, ஏசாயா 61:1 வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இதுக்காகவே ஆவியானவர் அனுப்புகிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். அல்லேலூயா. கட்டவிழ்தல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்காகத்தான் தேவன் என்ன செய்தாரு? அனுப்பினார், அபிஷேகம் பண்ணினார் என்று இந்த தீர்க்கதரிசன வசனம் நாம் வாசிக்கின்றோமே. ஆகவே இந்த 2 சீஷர்களும் சென்று என்ன செய்யணும்? அந்த கட்டப்பட்டிருக்கிற கழுதை குட்டி என்ன செய்யணும்? அவிழ்க்க வேண்டும். ஆமேன். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த 2 சீஷருடைய வேலை என்னென்னா கட்டவிழ்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட ஊழியத்தை தந்திருக்கிறார். எதனால? அபிஷேகத்தினால. தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு அதிகாரம் என்னென்னா கட்டவிழ்க்க வேண்டும். ஆகவே தான் மரணத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட லாசரு இடத்திலே போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது அவன் கட்டுகளோடு கூட வெளியே வந்தான். அப்போது அந்த நேரத்தில் சீஷர்களை பார்த்து சொன்னார், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். ஆமேன். இயேசுவே கட்டவிழ்த்துட்டுருக்கலாமே? இல்லை. அந்த 2 பேர் எவ்விதமாக கட்டவிழ்ப்பதற்காக அனுப்பப்பட்டார்களோ அதுபோல் கர்த்தருடைய ஊழியர்களை கட்டவிழ்க்கத்தக்கதான ஒரு அதிகாரத்தோடு கூட அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். அல்லேலூயா.
லாசருவை வெளியே வந்தார், ஆனால் கட்டுகளோடு வந்தார். சீசர்கள் போய் அவனுடைய மரண கட்டுகளை என்ன செய்தாங்க? கட்டவிழ்த்து விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 2 பேருடைய வேலை என்னென்னா, அந்த கட்டப்பட்ட கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வர வேண்டும். இது தேவனுடைய ஊழியர்களுடைய வேலையாக இருக்கிறது. அந்த விதமான ஊழியத்தில் பல சூழ்நிலை வரும்போது கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். 3வதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கழுதை இருவழி சந்தியிலே இருக்கிறது. எங்கே இருக்குது? இந்த 2 பகுதியை பார்த்துக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க, மார்க்கு சுவிசேஷத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. சிலது இங்கே இருக்கும், சிலது அங்கே இருக்கும். ஆக இந்த கழுதையானது இருவழி சந்தியிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி என்றால் இருமனம் உள்ளவன் தன் வழியில் எல்லாம் எப்படி இருக்கிறான்? நிலையற்றவனாக இருக்கிறான் இல்லையா? நிலையில்லாத ஒரு நிலைமை. அது மட்டுமல்ல, குந்தி குந்தி நடப்பார்கள் என்று சொல்லி 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எலியாவுடைய தீர்க்கதரிசி நாட்கள் நடந்த காரியங்கள் இல்லையா? நமக்கு தெரியும் தானே. ஜனங்கள் எப்படி நடந்தாங்கன்னா, குந்தி குந்தி நடந்தாங்கன்னா, பின்வாங்கி போனாங்க, கர்த்தரை விட்டு தூரமாக போனாங்க என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கழுதையானது இருமனமொழி உள்ள ஒரு அனுபவம், நிலையில்லாத ஒரு நிலைமை, குந்தி குந்தி நடக்கிற இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்புவது இல்லை. அந்த கழுதை தான் கர்த்தர் என்ன சொன்னார்? எனக்கு அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில சாட்சி கொடுப்பாங்க, கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று சொல்லி என் வாழ்க்கையில் நான் மனம் போல ஜீவித்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், நான் அவருக்கு அடிமையாக இருக்கிறேன்னு சொல்லி சில சாட்சி கொடுக்கறதை நாம் கேட்கிறோமே. அதுபோல் இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த கழுதையானது இருவழி சந்தியிலே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யோனாவுக்கு முன்பாக 2 வழி இருந்தது. யோனாவுக்கு முன்பாக எங்கே போக சொன்னாரோ அங்கே அவன் போகலை. எங்கே போக சொன்னார்? நினைவேக்கு போக சொன்னார். அது ஜீவ வழி. ஆனால் அவன் சென்றது தர்ஷீஷுக்கு சென்றான். அது அவனுக்கு ஒரு மரண வழியாக, ஒரு பின்மாற்றத்துக்கேற்ற சூழ்நிலையாக மாறி கர்த்தரையே மறுதலித்து நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எரிச்சலாக இருப்பது நல்லது என்று சொன்னால் அவனுடைய சரித்திரமே பின்னாட்கள் இல்லாமல் போயிட்டது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு முன்பாக கர்த்தர் 2 வழியை வைக்கிறார். ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. இதை தெரிந்து கொள்வது நம்முடைய உரிமை. எப்படி ஏதேன் தோட்டத்தில் அவங்க தெரிந்து கொள்கிற உரிமையை கொடுத்து அவங்க அதை புசிக்கக்கூடாது என்கிற காரியத்தை சொன்னபோது அவங்க அதுக்கு விரோதமாக அவங்க கீழ்ப்படியாமை காட்டி அதை செய்தது நிமித்தமாக தான் பாவ மனுஷனுக்குள்ளே வந்தது. அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதம் சொல்கிறது. எரேமியா 21:8 நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு முன்னே ஜீவ வழியையும் மரண வழியும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன வழி? ஜீவ வழியும் வச்சிருக்கிறாரு, மரண வழியும் வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் எந்த வழியை தெரிந்து கொள்கிறீர்களோ அந்த வழியிலே முடிவுண்டு, அந்த வழியில் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, இல்லாவிட்டால் வேறு விதமாக இருக்கும். ஆகவே நீங்கள் தான் அதை சூஸ் பண்ணணும். அதுவும் வாலிபருடைய வாழ்க்கையில் அந்த டீன் ஏஜில் இருக்கிற பிள்ளைங்க கவனிங்க. டீன் ஏஜில் இருக்கிற பிள்ளைங்க கர்த்தருடைய வழியை சரியானபடி அறிந்து கொண்டீர்கள் என்றால் தேவ நோக்கங்களுக்குள்ளே பூரணமாக நிறைவேறும். விசுவாசத்தினால மோசே தான் பெரியவனான போது எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, எதையெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ அதை தெளிவாக அவன் கண்டது நிமித்தமாகத்தான், விட்டுவிட்டது நிமித்தமாகத்தான் தேவ ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு தேவ மனிதனாக மாற்றப்பட்டான். எபிரேயர் நிருபம் 11:24 படிக்கலாமே. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் இப்படி அந்த மோசேயின் வாழ்க்கையில ஒரு குறிக்கப்பட்ட வயது, அதாவது விசுவாசத்தினால் அவன் பெரியவனான போது என்கிற அடிப்படையில்
அவன் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, எதையெல்லாம் வெறுத்து விட வேண்டுமோ அதை அவன் செய்தது நிமித்தமாகத்தான் அவனுக்கு பெரிய தலைவனாக மாறினான். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் இளம் பிராயத்திலேயே இந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகத்தான் எத்தனையோ காரியங்களை கர்த்தர்களை அற்புதமாக அதிசயமாக இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமேன். தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து துன்பத்தை அனுப்பி தெரிந்து கொண்டோம், பாடுகளை அனுப்பி தெரிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் பிரதிஷ்டை உள்ள ஒரு அனுபவத்தில் வரும்போது தான் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அதனால் ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே இந்த இருவழி சந்தியில் இருக்கிற கழுதையை போல நாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது இல்லையா, இருவழி சந்தியில் இருந்த அந்த கழுதை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கவே கூடாது. வாலிபரே, மதில் மேல் இருக்கிற பூனை மாதிரி இருக்கக்கூடாது. பிள்ளைகளே, எப்படி இருக்கக்கூடாது? பக்கத்தில் பார்த்து சொல்லு, மதில் மேல் இருக்கிற பூனை மாதிரி இருக்கக்கூடாது. சோத்திரம் அப்படின்னா என்ன? ஆனால் அந்த மடம் இல்லைன்னா அதுதான். ஆகவே மதில் மேல் இருக்கிற பூனை போல எந்த பக்கம் விடுவாங்க என்று இல்லாதபடிக்கு சரியான காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 37 நான் வாசிக்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர்தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். படிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, சகோதரனே சகோதரியே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. பிள்ளைகள் அல்லதே சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நினைச்சுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதில் எந்த சந்தேகமே இல்லை. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து, மகனே தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே என்றெல்லாம் நிறைய காரியங்களை எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். நீங்களும் கேட்டு வாசித்து பாருங்களேன் பிள்ளைங்களை. ஸ்தோத்திரம். படிங்க. என் மகனே, மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? வேத வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்து, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். சரி, அந்த வசனங்கள் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்ணு, காது, வாய், மூக்கு, காலு எல்லாமே பத்திரமா காக்கப்பட வேண்டும். டோட்டல் மேன், முழு மனுஷனும் ஆண்டவருக்கு தன்னை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இருவழி சந்தியிலே நின்ற கழுதையை போல் இருக்காதபடிக்கு கர்த்தருக்காக அந்த கழுதை பயன்படுத்தப்படுவதற்கு கட்டவிழ்க்கப்படணும். ஆமேன். கட்டவிழ்க்கப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில பின்வாங்குதலோ சோதனையோ பாடுகளோ கஷ்டம் வரும் என்றால் ஆவியானவர் கூப்பிட்டு சொல்லுவார், வழி இதுவே, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், வலதுபுறமாக சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாக சாயும் போதும், வழி இதுவே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்களுக்கு பின்னாடி செல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கேக்குதா? ஆமேன். ஒருவேளை ஸ்லிப் ஆகி வலது பக்கமோ இடது பக்கமோ ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, யானைக்கும் கூட அடி சறுக்கும், ஏதாவது வரக்கூடும். ஆனால் அவர் உங்களோடு பேசுவார், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லும்போது வழியை கவனித்து நாம் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. விசாரிக்கணும். வழியிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது அதிலே நடவுங்கள். விசாரித்தல் தானே. ஒரு புதிய இடத்துல போகும்போது சில காரியங்கள் விசாரித்தால் நமக்கு ஈஸியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம். இப்போல்லாம் கூகுள் மேப் வந்திருக்கு, அது வேறு. ஆக நாம் வழியில் நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து அதில் நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஆகவே உங்கள் வழி யாருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு வழி ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால்
அவரே முன் நின்று நம்மை நடத்துவார். இனியும் இருமணமாக குந்தி இருக்கக்கூடாது, நிலையில்லாத ஒரு நிலைமை இருக்கக்கூடாது, உறுதியாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த கழுதையானது இருவழி சந்தியிலே நின்று கொண்டது. மூன்றாவது அடுத்ததாக அது கட்டப்பட்டிருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம் இல்லையா? கட்டப்பட்ட நிலைமையாக இருக்கிறது. அதாவது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே இதெல்லாம் நடக்கிறது பார்க்கலாம். வாசிங்களா? சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் இப்போ மத்தேயிலேயோ மார்க்கிலேயோ நான் வாசித்த இந்த பகுதி எல்லாமே தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்பதற்கு இதெல்லாம் ப்ரூஃபாக இருக்குது. சகரியா 9:9 நாம் வாசித்தோம். ஆக மத்தேயு 21:4 நாம் பார்க்கிறோம். அந்த கழுதையானது கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது. ஆமேன். இப்போ என்ன செய்யணும்? அந்த கழுதை யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. ஆமேன், அல்லேலூயா. நான் யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், கஷ்டத்தில், கண்ணீரின் பாதையில், போராட்டத்தில், பிரச்சனையில், சோதனையில், எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர், நம்ம வெறுக்காத ஒரு நேசர் நமக்கு இருக்கிறார். ஆகவே எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோமோ அதே நிலைமையில் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அங்கே நான் வாசிக்கிறோம், இது யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. இருவழி என்று சொல்வது எங்கே போகுது என்று தெரியாத ஒரு நிலைமை. வாசல் அருகே, அதை படிச்சிங்கன்னா வாசல் அருகே, அங்கே ஒரு நம்பிக்கை இல்லை, எங்கே போகணுங்கிற நம்பிக்கை இல்லை. கட்டப்பட்ட நிலைமை என்பது ஒரு அடிமைத்தனத்தினுடைய ஒரு அனுபவம். ஆனால் அது என்ன செய்யப்படுகிறது? கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆமேன், அல்லேலூயா. கட்டவிழ்க்கப்பட்டால் ஒழிய நாம் ஆண்டவருக்காக பிரயோஜனப்பட முடியாது. கட்டப்பட்ட நிலைமையிலே போய் நாம் ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியாது. ஆகவே அந்த கழுதையானது இப்போது கட்டவிழ்க்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 118ஆம் சங்கீதம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் என்று அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இதே தான் நம்ம மத்தேயிலும் மார்க்கிலும் வாசித்தோம். ஆகவே கர்த்தர் அந்த கழுதையை வேண்டி விரும்பினார். அதே போல் நாம் ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் சங்கீதம் 2, சங்கீதம் 22, சங்கீதம் 69, சங்கீதம் 110 ஆகிய இந்த பகுதியிலெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள். 2ஆம் சங்கீதம், 22ஆம் சங்கீதம், 69ஆம் சங்கீதம், 110ஆம் சங்கீதம், இதெல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசன சங்கீதங்கள். கடந்த வாரம் செங்கல்பட்டில் நான் பிரசங்கம் பண்ணும்போது இந்த 22ஆம் சங்கீதத்தில் உள்ள அந்த பகுதி எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் 7 வார்த்தை சொன்னாரே, அத்தனையும் அதில் அடங்கியிருக்கிறது என்று அவங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். நான் அதை குறித்து நான் பேசலை என்றாலும் நீங்கள் அதை தியானித்து அதை கண்டுபிடிங்க என்று சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஆமேன். 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும், நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். பிதாவாகிய தேவன் கர்த்தர், ஆண்டவர் என்று சொல்வது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்துரு என்பது நாம் தான் சத்துருக்களாக இருந்தோம், தூரமானலாக இருந்தோம், அக்கிரமங்களினால பாவங்களினால் மரித்தவர்களாக இருந்தோம். சத்துருக்களாக இருந்த நம்ம என்ன செய்தார்? அவர் தெரிந்து கொண்டார். ஆகவே தான் ரோமர் 5 நீங்கள் படித்தீங்கன்னா, நாம் பாவிகளாக இருக்கும்போதே நம்மை நேசித்தார், துரோகிகளாக இருக்கும்போதே நம்மை நேசித்தார்.
இல்லையா? தேவனுக்கு முன்பாக சத்துருக்களாக இருந்த நம்மை நேசித்தார். படி 10ஆம் வசனமா. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். சரி, அப்படி என்றால் அந்த 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலேயே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். நம்மை பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என்று சொல்வது நாம் ஆண்டவருக்கு தேவை. ஆமேன், அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை கொண்டே நித்தியத்தை ஸ்தாபிக்க எத்தனையோ கோடான கோடி தேவ தூத்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கொண்டு நித்தியத்தை ஸ்தாபிக்க அவர் விரும்பலை. நம்மை கொண்டு தான். இதோ மனுஷனுடைய மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதுன்னு நாம் படிக்கிறோமே. அப்படி என்றால் நானும் நீங்களும் யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை கொண்டு தான் நித்தியத்தை ஸ்தாபிக்கிறார். அது ஒரு விசேஷத்த ஒரு காரியம் இல்லையா? ஆமேன். ஒரு பரிசுத்தவான் விதமாக தியானித்து ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார். ஜெபித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் வருகிறார். மகனே, என்னை இல்லாமல் உன்னால் ஒன்று செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த பரிசுத்தவான் சாதாரணமான நாள் அவர் சொன்னார், ஆண்டவரே, என்னை இல்லாமல் உம்மால் ஒன்று செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த பூமியில் அவர் செயல்பட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு மனிதன் தேவை. ஆமேன். அப்படி என்றால் இந்த கழுது யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. ஏனென்றால் எஜமானனை சுமப்பதற்கு, எஜமானுடைய வேலையை செய்வதற்கு இந்த கழுதை அவசியமாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த கழுதையை குறித்து நாம் பார்க்கிறோம். சாந்த குணமுள்ளவராக மாந்த வாழ்வினை வளமாக்க. அப்போது இந்த கழுதையானது சாந்தத்தை காண்பிக்கிறது, சாந்த குணமுள்ளதாக இருக்கிறது. குதிரை வீரியம், ஒட்டகம் வச்சதெல்லாம் சுமக்கும், அது வேறு. ஆனால் இந்த கழுதையானது சாந்த குணமுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட மத்தேயு சுவிசேஷம் 11ஆவது அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் எஜமானாக ராஜாவாக வரும்போது அவரை சுமப்பதற்கு இந்த கழுதை அவசியமாக இருந்தது. எஜமானை சுமப்பதற்கு, எஜமானுடைய வேலையை செய்வதற்கு, எஜமானுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு இந்த கழுதை அவசியம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒரு தீர்க்கதரிசி பலிபீடத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னென்னா, அந்த தீர்க்கதரிசி எதையும் புசிக்கக்கூடாது, தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது, அவன் போனபடியே திரும்பி வர வேண்டும். ஆனால் இதற்கு இடையில் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி போய் அவனை டைவர்ட் பண்ணி வேறு வழியில் கொண்டு போவதற்காக சில காரியத்தை சொன்ன நேரத்தில் ஒரு சிங்கமானது எதிர்பட்டு அந்த தீர்க்கதரிசியை கொன்று போட்டது. அவன் கழுதியில் தான் பிரயாணம் பண்ணியிருக்கிறான். 1 ராஜாக்கள் 13:28-29. அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும், சிங்கமானது அந்த தீர்க்கதரிசியை அடித்து கொன்று போட்டது. இப்போ கிழட்டு தீர்க்கதரிசி வந்து பார்க்குறாரு, வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும், பிரேதம் இருக்கு, பிரேத தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதை கண்டான். ரெண்டு ஒன்றா நிற்குது பாருங்களேன். இந்த பக்கம் கழுது நிற்குது, அந்த பக்கம் சிங்கம் நிற்கிறது, மத்தியில் பிரேதம், செத்து போன தீர்க்கதரிசியுடைய பிரேதம் கிடக்கிறது. அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும். சரி, எதுக்காக அந்த கழுதை அங்கே பயம் இல்லாம நின்று கொண்டிருந்தது? கடைசியா என் எஜமானை நான் செய்யணும், சுமக்க வேண்டும். பாருங்க எவ்வளவு உண்மையும் உத்தமமான ஊழியனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்வது போல அந்த கழுதையானது சிங்கத்தை பற்றி பயப்படலை, தன் உயிரை பற்றியும் கவலைப்படலை. கடைசியாக செத்து போன என்னுடைய எஜமானுடைய சரீரத்தை நான் சுமக்க வேண்டும் என்று கடைசி ஊழியத்தை அந்த கழுதை நிறைவேற்றியது போல நாம் ஆண்டவருக்காக எதையாலும் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம்
முதலாம் வசனத்தில் என்ன பார்க்குறோம்? அந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருந்தாங்க? இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டது போல இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கழுதையும் பிரயாணம் பண்ணுகிறது. ஆமீன். அப்படி தானே? இயேசு கழுதின் மேலே ஏறி பிரயாணம் பண்ணுகிறதை நாம் பார்க்குறோம். அந்த வசனம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு இப்போ பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். கழுதின் மேல் இயேசு ஏறி கொண்டார். அங்கே பிரயாணம் தொடங்குகிறது. இப்போது எங்கேயோ இருவழி சந்தியிலே நின்று கொண்டிருந்த நிலையில்லாத நின்று கொண்டிருந்த அந்த கழுதிக்கு வந்த மவுசை பாருங்களேன், எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆமேன். இந்த கழுதைக்கு மேன்மை எதனால? இயேசு அந்த கழுதின் மேலே ஏறினதுனால தான். ஆகவே எங்களுக்கு வருகிற மேன்மை எல்லாம் கர்த்தரால் வருகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. பவுல் சொல்கிறாரு, எங்களுடைய தகுதி எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பார்த்தீங்களா? அல்லேலூயா. இப்போ எங்களுடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது என்றால் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமேன். ஆகவே தான் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இப்படிப்பட்ட ஊழியத்துடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக ஆமென் அல்லேலூயா எல்லா மனுஷருடைய மனசாட்சி தேவனுக்கு முன்பாகவும் எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு முன்பாகவும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எவ்வளவு தெளிவா பவுல் சொல்றார் பாருங்க. அப்படி என்றால் ஆண்டவரை சுமக்கிற கழுதியாக நாம் மாறணும். அந்த கழுதிக்கு மகிமையே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் உண்டாகிறதாய் நாம் பார்க்கிறோம். கழுதிக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனால் இயேசு அந்த கழுதியின் மேலே ஏறினார். நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோட இருப்பார். அவர் இல்லாவிட்டால் நாம் ஜீரோ தான் இல்லையா? வித் கிரைஸ்ட் வி ஆர் ஹீரோ, வித்தவுட் கிரைஸ்ட் வி ஆர் ஜீரோ. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். ஆமென். பாடிட்டே இருக்கலாம், நேரம் இல்லை. சரி, தகுதி இல்லாத எங்களுக்கு தகுதியை கொடுப்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இப்போ நாம் பார்க்குறோம், இவங்க புறப்பட்டாச்சு, கழுதின் மேலே அவர் ஏறிட்டார். அப்போ நடந்தது என்ன? எல்லாரும் என்ன செய்தாங்க? 11ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனம். மார்க் குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும். சரிங்க, 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவங்க முதல்ல என்ன செய்தாங்க? வஸ்திரங்களை அதன் மேல் விரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வஸ்திரம் என்று சொல்வது ஒரு கனமானது, மேன்மையானது. ஆடை இல்லாத மனுஷன் அரை மனுஷங்கிறாங்க இல்லையா? அப்போது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. இந்த வஸ்திரம் எதுக்காக? நம்முடைய மரியாதையை காப்பறதுக்காக. அப்படி என்றால் இவங்க என்ன செய்தாங்க? வஸ்திரங்களை கொண்டு வந்து அங்கே விரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பத்திமை என்ற ஒரு குருடன் கண் சுகமாக்கப்பட்ட பிற்பாடு இதுவரைக்கும் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தவன் இப்போ அவனுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு என்ன செய்தான்? இயேசுவை பின்பற்றி வருகிறான். ஆமேன். சுய மேன்மை, தங்களுக்கு இருக்கிற சுய மேன்மையை வெறுத்து விடுகிற காரியம்தான் வஸ்திரத்தை தூக்கி போட்டான்னு அர்த்தம் இல்லையா? ஆமேன். தங்களுடைய அதிலேயே நம்பி உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த பத்திமையை குருடன் இப்பொழுது என்ன செய்தான்? சுகமாக்கப்பட்ட பிற்பாடு வஸ்திரத்தை உதறி போட்டுட்டு இயேசுவின் பின்னாடி செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வஸ்திரங்கள் என்று சொல்வது நமக்குள் இருக்கிற மேன்மையான ஒரு காரியம். சில வஸ்திரங்களை போட்டால் சிலர் நடக்கிறத பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? ஆமாம், அவ்வளோ டிப்டாப்பாக இருப்பாங்க. அதெல்லாம் தங்களுடைய சுய மேன்மையான காரியத்தை வெறுத்து விடுகிற ஒரு காரியம். இயேசுவுக்காக அவங்க என்ன செய்தாங்க? எல்லாவற்றையும் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்களேன்.
அவர் மேன்மை பாராட்டுவதற்கு 8 விதமான காரியங்கள் இருந்ததாம். 3ஆம் வசனத்திலிருந்து படித்தா அவர் மேன்மை பாராட்டுவதற்கு 8 விதமான காரியங்கள் இருந்தது. எதற்காகன்னா அதை பார்க்கணும் அதிகமான காரியங்களை நான் அடைய வேண்டும் என்பதற்காக. பிலிப்பியர் 3:3 சில வசனங்களை பார்த்தீங்கன்னா 8 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது மேன்மையாக தன்னை குறித்து சொல்லக்கூடிய காரியங்கள். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன் என்றெல்லாம் சொல்லிகிட்டே வர்றாரு. எதுக்காக இதெல்லாம்? எப்படியாயிலும் அவருடைய உயிர்த்தெழுதலை நான் பங்கடைய வேண்டும் என்பதற்காக லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் விட்டுவிட்ட பல காரியங்கள் அங்கே சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய மேன்மையை நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமே ஒழிய நாமே நம்முடைய மேன்மையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது கனமாக இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது. எனவே அங்கே வஸ்திரங்களை அதை என்ன செய்தாங்க? விரித்தாங்க என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் என்ன? மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அதாவது தங்களுடைய சுய நீதியை மறைத்து கொள்ளக்கூடிய சில காரியங்கள். எரியோவுக்கு போகிற வழியில் ஒரு குள்ளன் சகாயன் என்ன செய்தான்? இயேசுவை பார்க்கணும்னு விரும்பினான். அந்த கூட்டத்திலே பார்க்க முடியவில்லை. தூரத்தில் ஓடி போய் காட்டுத்தி மரத்தில் அந்த மரக்கிளைகளெல்லாம் தன்னை மறைத்து கொண்டு இயேசு என்னை பார்க்கக்கூடாது, நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடி அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான் இல்லையா? என்னது? அந்த மரத்தின் கிளைகளுக்குள்ளே அந்த இலைகளை மறைத்து ஒளிந்து கொண்டிருந்தான். அதாவது தன்னுடைய சுய மகிமையை, சுய நீதியை குறிக்கக்கூடிய காரியங்கள், மரக்கிளைகள், அதையெல்லாம் அவன் இங்கே என்ன செய்தாங்க? வெட்டி கீழே தரித்து தரையிலே போட்டாங்களா இல்லைங்களா? ஆமேன், அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி. சரி, அந்த பகுதி நமக்கு தெரியும். அதாவது வஸ்திரங்கள் என்று சொல்வது மேன்மை, தங்களுடைய சுய மேன்மையை வெறுக்கணும். அதுக்கப்புறம் சுய நீதியை வெறுத்துட்டு தேவ நீதிக்கு நம்மை ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே தான் அந்த பிரயாணத்தில் இயேசு பிரயாணம் பண்ணும்போது ஜனங்கள் எல்லாரும் வஸ்திரங்களை விரித்தார்கள். அப்புறம் மரக்கிளைகளை தரித்து பரப்பினாங்க. இயேசு அதன் மேல் நடந்து போகிறார். ஆமேன், அல்லேலூயா. நம்முடைய ஞானமோ, அறிவோ, கல்வியோ, பணமோ, பட்டமோ, பதவியோ, அந்தஸ்தோ, சொத்தோ, சுகமோ மேன்மையான காரியம் அல்ல. என் ஞானம், கல்வி, செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் ஞானம், கல்வி, செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்று உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. இப்போ ஒரு பிரயாணம் போய் ஆலயத்துக்குள்ளே போய் பார்க்குறாரு. எல்லா வித்தியாசமான காரியங்கள். அங்கே ஒரு பெரிய சுத்திகரிப்பை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். மத்தேயு 21:12-13. இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து தோத்திரம். அல்லேலூயா. சரி, நேரம் உங்களுக்கு சரியா இருக்கும். நான் முதல்ல யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் ஆலயத்தில் போகும்போது ஆடு, மாடு, மற்ற எல்லாரையும் புறா எல்லாரையும் அடித்து துரத்தி அவங்களை சுத்திகரிப்பு உண்டு பண்ணினார். இப்பொழுது ஒரு இறுதி யாத்திரையிலேயும் என்ன செய்யப்படுகிறது? அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். அப்படி என்றால் என்னிலும் உங்களிலும் தேவன் சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நாம் கேள்விப்பட்டது போல நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். என் ஆலயத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கள்ளர் குகை ஆக்கக்கூடாது. என் வீடு
ஜப வீடு என்று சொல்லி அங்கே ஒரு சுத்திகரிப்பை, சபைக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். ஆனால் இயேசு சென்ற போது அந்த சபை, அந்த ஆலயம் எப்படி இருந்ததாம்? வியாபார வீடாக இருந்தது. எப்படி இருந்தது? சில சபைகள் வியாபார வீடாகத்தான் காணப்படுகிறது, வியாபார வீடாகத்தான் இருக்குது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அங்கே நான் பார்க்குறோம் ஆடு, மாடு, புறா, ரெண்டு இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யோவான் சுவிசேஷத்தில் ஆடு மாடு இருக்குது, ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தில் ஆடு மாடை பற்றி சொல்லலை, புறா விற்கிறவர்கள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக 3 காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். மாடு, ஆடு, புறா விற்கிறவர்கள் எல்லாம் எங்கே இருந்தாங்க? ஆலயத்துக்குள்ளே இருந்தாங்க. மாடு விற்கிறாங்க அப்படின்னா வெள்ளி சந்தையா, போச்சம்பள்ளியா? மாடு விற்கிறார். மாடு என்பது மாடு தன் எஜமானியும் கழுதை தன் ஆண்டனுடைய முன்னணியும் அறியும். ஆனால் என் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார் ஏசாயா சொல்கிறது போல, இப்போ மாடு எஜமானுடைய சித்தத்தை பாடுபட்டு செய்யக்கூடிய ஒரு அனுபவம். மாடு என்றால் மாட்டை போல் உழைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. மாடு போல் உழைக்கிற உழைப்பு மாடு போல். ஆனால் இன்றைக்கி மாடு போல் உழைக்கக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறாங்களா? ஐன் களையக்கூடாது, தலை களையக்கூடாது, வேர்வை வந்து விடக்கூடாது, பையிலேயே பவுடரில் வச்சுட்டு போட்டுருக்குங்களா உண்டு, வாசனை வருது பாருங்கண்ணே. அப்படி. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க? மாட்டை விட்டுட்டாங்க. அதே போல் பாடுபடுகிற சிந்தை மனுஷனுக்குள்ளே இல்லை, பாடுபடுகிற சிந்தையே கிடையாது, சொகுசாக அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? மாடு என்ன செய்துட்டாங்க? விட்டு விட்டார்கள் என்றால் அவங்க தேவ சித்தம் செய்கிறதுக்கு மாடை என்ன செய்யலை, வைக்கலை. அப்படின்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுப்பது இல்லை. ஆடு விற்பனை என்றால் ஆடுங்க என்னங்க? ஆத்துமா. ஒரு முறை நானும் பாஸ்டர்மாவும் ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன விஷயமா இங்கே வந்திருக்கேன் கேட்டாங்க. நாங்கள் வியாபாரம் வந்திருக்கோம், ஆடு வாங்க வந்திருக்கோம். ஆடு வாங்க அவங்களுக்கு தெரியாது ஆடுன்னா. ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன? ஆத்துமா ஆடு இல்லையா? ஆத்துமா வேண்டும் என்று சொல்லும்போது எங்களுக்குள்ளே சிரிச்சிட்டோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆக ஆடு விற்பனை என்று சொல்வது இல்லையா, ஆத்ம பாரம் இப்பொழுது ஜனங்களுக்குள்ளே இல்லை. தன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்றதுக்கே முடியாமல் இருக்கும்போது வேறு ஆத்மாவுக்காக பிரயாசப்பட போகிறீங்க. பிரியமானவர்களே, ஆடு மாடு எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விற்கப்பட்டு கொண்டிருக்கிற வியாபார வீடாக மாறிவிட்டது. புறா எடுத்துக்கொள்வோம். புறா என்ன? அது ஒரு கபடில்லாத ஒரு பிராணி இல்லையா? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லப்படுவது போல அந்த புறா கபடில்லாத ஒரு நிலைமையை குறிக்கிறது. ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? புறாவையும் விற்கிறதா, சுட்டு சாப்பிட்ருப்பான் போல ஏதோ வியாதிக்கு. புறாவையும் கூட விற்று போட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியத்தை எல்லாம் அங்கே சுத்திகரிக்கிற ஆத்ம பார் உண்டாக, ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்துக்காக ஊழியத்துக்காக பாடுபடக்கூடிய சிந்தை உண்டாகத்தக்கதாக புறாவை போல கபடற்ற ஒரு அனுபவத்தில் வர வேண்டும் என்பதுதான் தேவ நோக்கம். அதுதான் தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை இப்படிப்பட்ட காரியங்களில் வளர வேண்டும். ஆனால் இயேசு அந்த ஆலயத்தில் சென்ற போது மாட்டையும் விற்றுட்டாங்க, ஆட்டையும் விற்றுட்டாங்க, புறாவையும் விற்றுட்டாங்க. இன்னொரு காரியம் இருக்குது. என்னது? அது யார்? ஃபைனான்சியர். சபையில் கூட சில ஃபைனான்சியர் இருக்காங்க. பணத்தை வட்டி கொடுத்து வட்டி வாங்குகிற ஆட்களும் இருக்கிறாங்க. உங்களை எல்லாம் ஆண்டு துரத்திடுவார், ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்தோத்திரம். துரத்துனாங்களும் இல்லையா? காசுக்காரனா யார் சொல்லுங்களேன்? ஃபைனான்சியர். சபையில் கூட சிலர் ஃபைனான்ஸ் நடத்துகிறாங்க. இங்கே நான் சொல்லலை, எங்கேயோ சபையில் கூட வட்டிக்கு வாங்கி அதன் நிமித்தமாக லாபம் சம்பாதிக்கிருக்கிறாங்க. அது இங்கே நான் சொல்லலை, சில இடத்துல இருக்குது. இதெல்லாம் என்ன செய்யணும்? கைவிடப்பட வேண்டும். இதெல்லாம் துரத்தப்பட வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியமே அல்ல. பேசாமல் இருக்கீங்களே, அல்லேலூயா. இதெல்லாம் துரத்தப்பட வேண்டும். அங்கே ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எந்த நாள் நடந்தது? இயேசு பவனியாக அந்த ஆலயத்துக்குள்ளே வந்தபோது இவ்விதமான ஒரு பெரிய சுத்திகரிப்பை அங்கே உண்டாக்கினதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவாலயத்தில் தான் முதல் அங்கே நியாய தீர்ப்பு தொடங்கும். 1 பேதுரு 4:17 சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது.
முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் தொடங்குதான். அப்படின்னா நம்ம தேவனுடைய வீட்டில் இருக்கிறதுனால தப்பிப்போன்னு நினைக்கக்கூடாது. ஊழியம் செய்கிறதுனால தப்பிச்சிடும் நினைக்கக்கூடாது. நான் விசுவாசி அவ்வளோ வருஷம் இருக்கிறதுனால நான் தப்பிப்போன்னு சொல்லவே முடியாது. தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு முதலாவது தொடங்கும். அது முந்தி நம்மிடத்திலே அது துவக்கி. ஏன் நம்மிடத்துல, என்னிடத்துல என்று சொல்லி பாருங்களேன். நம்மிடத்திலே தொடங்கும் என்றால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு. இதுவே இப்படி என்றால் கீழ்ப்படியாத நிலைமை என்ன? ஆகவேதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே நான் பார்க்கிறோம் 9:6 முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள். இந்த வேலையை தொடங்க, சுத்திகரிப்பு வேலையை. ஆகவேதான் இயேசுவானவர் எப்பொழுது தேவாலயத்துக்கு சென்றாலும் அங்கே சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். முதல்ல நாம் யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தோம். ரெண்டாவது இங்கே மத்தேயு சுவிசேஷத்திலும் கூட தேவாலயத்துக்கு வந்த பிற்பாடு சுத்திகரிப்பு உண்டான பிற்பாடு குருடர் சப்பானிகளை சுகமாக்கினார் இல்லையா? 21:14. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். ஆமென். அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. குருடர் சப்பானி என்று சொல்வது நடக்க முடியாதவங்க அல்ல. ஆவிக்கிற ஜீவித்தில் சப்பானிகள், ஆவிக்கிற ஜீவித்தில் நடக்க முடியாதவங்க சப்பானிகள் தான். ஆவிக்கிற ஜீவித்தில் சரியான தரிசனம் இல்லாதவங்க யாரு? கண் சொருகி போன குருடர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவர் என்ன செய்கிறாரு? சுத்திகரிக்கிறார், சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ பவனி முடிந்தது. அதுக்கப்புறம் பஸ்காவுக்கு போகிறார். பஸ்காவுக்கு போன பிற்பாடு அங்கே யோதாசனால் காட்டி கொடுக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் சிலுவைக்கு போகக்கூடிய காரியமெல்லாம் தொடர்ந்து வரும். ஆகவே இந்த காரியங்களில் நம்மை தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் தேவசித்தை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது இயேசு முன்னே நடந்து போனது போல நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். இயேசுவை நாம் முதலாவது வைக்க கடைப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது 2 சீச்சர்கள் அங்கே கட்டவிழ்க்கிற ஊழியத்தை செய்தாங்க. அதுபோல் அபிஷேகத்தினாலே நாம் கட்டவிழ்க்கிற ஊழியத்தை செய்யணும். அது நிமித்தமாக தேவ நோக்கு நிறைவேறும். மூன்றாவது இருவழி சந்தியில் இது இருமனம் அப்படிப்பட்ட உள்ள வாழ்க்கை வேண்டாம். எப்போதும் ஒரு மன ஒற்றுமையாக இருக்கும்போது தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அது மட்டுமல்ல, கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நாம் கட்டவிழ்க்கப்பட்டால் மட்டும்தான் ஆண்டவருக்காக செயல்பட முடியும். ஆண்டவருக்கு நாம் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மட்டுமல்ல, பிரயாணத்தில் பார்க்கிறோம், வஸ்திரங்களை விரித்தாங்க, மரக்கிளைகளை தரித்து போட்டாங்க. அது மேலே இயேசு பவனி போனார். ஆமென். எல்லாம் எழுந்திருப்போமா? குரு தோளை ஞாயிறில் நாம் குரு பாதம் பணிவோம். குரு தோளை ஞாயிறில் குரு பாதம் பணிவோம். உடைய அருள் பெற்றிட நாம் போற்றுவோம். பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மனிதனுக்கு வசனா வசனா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மனிதனுக்கு வசனா. ஜெபிப்போம். பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களை சபையாக கூட்டி சேர்ந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே இந்த குருத்தோலை ஞாயிற்றிலே ஆண்டவரே பவனியாக கர்த்தாவே எருசலேமுக்குள்ள ஆண்டவரே கழுதை குட்டின் மரியின் மேல் கர்த்தாவே ராஜாதி ராஜாவாக கர்த்தாவே நீர் பவனி வந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் கர்த்தாவே எங்களோட வாழ்க்கையிலும் நீர் பவனியாக வந்து கர்த்தாவே முன் செல்லுகிற கிறிஸ்துவாக எங்களுக்கு முன்பாக சென்று ஜெய கிறிஸ்துவாக எங்களுக்கு எப்பொழுது ஜெயத்தை தருகிறாக இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஓசனா என்று சொல்லி நாங்கள் கூப்பிடும்போது ஆண்டவரே எங்களை வந்து நீர் எங்களை எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எங்களை ரட்சித்து எங்களோட காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கழுதைகள் கர்த்தாவே காரியத்தை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அவைகளை போல் ஆண்டவரே நாங்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாக கர்த்தாவே இருக்க கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே எப்பொழுதும் உம்மை சுமக்கிற கழுதைகளாக நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த யாவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, சமாதானத்தோடு திரும்பி போக ஆண்டவரே நீர் கிருபை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வேகமாக ஓசன்னா, சத்தம் நீண்ட ஓசனை சொல்லுவோமா? நீண்ட ஓசன்னா, ஓசன்னா.